Guys, இந்த வீடியோவில் இப்போ 2025ல ரீசெண்டாக லான்ச் ஆன டாப் 8 ரீசெண்ட்லி லான்ச்டு பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த நியூ லான்ச்டு பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதை வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண பஜாஜோட பல்சர் RS 200 2025 மாடல். இந்த RS 200 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக அப்டேட்டட் வெர்ஷன் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2025ல லான்ச் பண்ணிட்டாங்க RS 200 2025 மாடல். பிரைஸ் அரௌண்ட் 1,84,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த RS 200 2025 மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய நியூ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 24.5 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 35 km/h மைலேஜும் டாப் ஸ்பீட் 145 பிளஸும் தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான கிளஸ்டராக இருக்கு. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டியூவல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ல ஹாலோஜன் பல்ப் கொடுத்தாங்க. இப்போ ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கிராப் லைட்ஸ் நல்லா இருக்கு. ஸ்டெப் அப் சீட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான சேஞ்சஸ் RS 200ல இதோட டெயில் செக்ஷன் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மாடர்ன் லுக்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட டெயில் செக்ஷன், டெயில் லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் டயர் ஹக்கர் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த RS 200 அப்படிங்கிற நேம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவே வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பைக் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R அப்படிங்கிற 250 cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா 1,80,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 250R பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவான அந்த ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பல்கியரான பைக்காகவும் தெரியுது. எக்ஸ்ட்ரீம் 250R பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பைக்கோட அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரைவல் வந்து KTM ஓட டியூக் 250 தான். ஸோ அதனால ரொம்பவே வந்து சூப்பரான இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல வேற என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியல்ல 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் அந்த இன்ஜின்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பைக்ல பாத்தீங்கன்னா சுவிட்சபிள் ABS வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா எக்ஸ்ட்ரீம் 250R அப்படிங்கிற இந்த பைக் பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியா இந்தியாவில் 250R வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா கவாசக்கியோட KLX 230 அப்படிங்கிற அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அட்வென்ச்சர் அப்படிங்கிறத விட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் பைக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த KLX 230 பொறுத்த வரைக்கும் 3,30,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 233 cc ஏர் கூல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. 18.1 ஹார்ஸ் பவரும் 18.3 நியூட்டன் டார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல LCD கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் உங்களால பண்ணிக்க முடியும். டியூவல் LED யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ABS வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ முழுக்க
முழுக்க முழுக்க ஆஃப் ரோடிங் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, எனக்கு ஆஃப் ரோட் தான் எனக்கு வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த KLS 230 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்போக் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 7.6 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் சீட்டோட ஹைட் 880 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 265 mm வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த கவாசக்கியோட KLX 230 2025 மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KX ஓட இன்ஸ்பயர்ட்ல பில்ட் பண்ண ஒரு பைக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டியூவல் பர்பஸ் அந்த டயர்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து சூப்பராக இருக்கு அண்ட் பில்டு குவாலிட்டி எக்ஸலண்டாக இருக்கு. லைன் செக்ஷன் எல்லாமே ரெடியில் கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆஃப் ரோடிங் அந்த மாதிரியான ஒரு பைக்கை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210ங்க. ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210ல வந்து பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 1,76,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பல்ஸ் 200 4V இருந்தது 2025 மாடலில். உங்களுக்கு 210cc வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வேரியன்ட் வந்து 4 கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. பேஸ் மாடல் 1,76,000 அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 24.6 ஹார்ஸ் பவர் இருக்கு. TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் 4.2 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும் 210cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 24.6 ஹார்ஸ் பவரும் 20.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளா இருக்கு. 200 4V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஃபிளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 170 கிலோகிராம் இருக்கு. 210 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 170 கிலோகிராம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் தான், பட் மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். பட் இது நீங்க பழைய மாடல் எக்ஸ்பல்ஸ் 200 4V பொறுத்த வரைக்கும் 158 கிலோகிராம் இருந்தது. ஸோ இதுவும் வந்து மேனேஜபிள் தான். இந்த பைக்கோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 21 இன்ச்சும் ரியர்ல 18 இன்ச் வீலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. கொஞ்சம் பெரிய விண்ட் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங் வேரியன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெண்டர் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஹைட். அண்ட் ஆப்ஸ்பெக்டான எக்ஸாஸ்ட் இருக்கு. 4.2 இன்ச் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதுல நேவிகேஷனும் ப்ளூடூத் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த 2025ல உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் 210 வந்து அவைலபிளா இருக்கு 1,76,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. ஸோ இப்போ அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB650R அண்ட் CBR 650R அப்படிங்கிற 2 பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ CB650R பார்த்தீங்கன்னா 9.2 lakhs, அதாவது 9,20,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லையும், உங்களுக்கு CBR 650R பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ CB650R பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமலிஸ்டான டிசைன், மேக்ஸிமம் இம்பாக்ட் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. 649cc லிக்விட் கூல்ட் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 63 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்லைன் 4 சிலிண்டர் அப்படிங்கும் போது பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அண்ட் ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான இன்ஜின், TFT ஸ்கிரீன், ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் CB650Rல இருக்கு. இதுவே நீங்க CBR 650R எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லி ஃபேட் பைக்குங்க. இதோட ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டியூல் ஐ LED ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா 649cc லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இன்லைன் 4 சிலிண்டர் தான். இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் HSTCன்னு சொல்லுவாங்க, அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்டான ட்ராக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்ல 5 inch TFT டிஸ்பிளே அண்ட் இன்டகிரேட்டட் வித் ஹோண்டாவோட ரோட் சிங்க் ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS, டியூவல் டிஸ்க் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் ரியர்ல சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த CB650R 650cc பைக் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. 9,20,000 10 lakh rupeesக்கு பைக் லான்ச் பண்ணிருக்காங்க.
ஆறாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட ஜூம் 125R அப்படிங்கிற ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 87,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவோட ஜூம் 125 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி 125 இருக்குங்க ஜூமில். பட் இது வந்து அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் 87,000ல் கொடுத்துருக்காங்க. சூப்பரான அப்டேட் பண்ணியிருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 9.8 ஹார்ஸ் பவரும் 10.4 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்கூட்டர் இந்த 2025ல. டெஃபினட்டாக இந்த ஜூம் 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் நேவிகேஷனோட வந்து கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெயில் லைட், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு. ஸோ இந்த ஜூம் 125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ஆக்டிவா 6G, டிவிஎஸோட என்டார்க் 125 மாதிரியான பைக்குக்கு ஒரு ரைவல் மாதிரி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஏழாவதா பார்த்தீங்க அப்படின்னா 2025 மாடல் ட்ரையம்போட ஸ்பீட் ட்வின் 900cc வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீட் ட்வின் 900cc பார்த்தீங்கன்னா 8,89,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு வேற லெவலான பைக் அப்படின்னு சொல்லலாம். 900cc லிக்விட் கூல்டு பேரலல் ட்வின் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 65 ஹார்ஸ் பவரும் 80 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.89 lakhsங்க. ஸோ 8,89,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஒரு ரைவல்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z900 RS வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூவா இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண பிரிக்ஸ்டன் குரோம்வெல் 1200 எல்லாமே இந்த பைக்குக்கு ரைவல். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னொரு பைக்கும் இருக்குங்க. ஸோ பொனவெல் T100 அப்படிங்கிற பைக்கும் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு கூடவே வந்து கிட்டத்தட்ட வந்துருங்க. ஸோ அந்த மாதிரியான ரைவல் தான் வந்து ரெண்டு பைக் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீட் ட்வின் 900cc பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் மாடல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய கலர்ஸ் ஓரளவுக்கு இருக்குங்க. ஒயிட், ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல 2025 மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ரொம்பவே ஸ்லீக்கரான டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பைக்ல உங்களுக்கு ஃபிளாட்டான சிங்கிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 300 mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் ரியர்லயும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டான லீன் சென்சிட்டிவ் ஏபிஎஸ் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே வந்து சூப்பரான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து அவைலபிளா இருக்கு. ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீட் ட்வின் 900 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பைக் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கடைசியா எட்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட ஜூம் 160 அப்படிங்கிற மேக்ஸி ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேக்ஸி ஸ்கூட்டருங்க. ஸோ இது நார்மலான நம்ம ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஜூம் 160 1,49,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கிட்டத்தட்ட 48,500 சொல்லியிருக்காங்க. ஸோ 49,000 1,49,000 சொன்னா கூட இந்த பைக் டெஃபினட்டா ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு சூப்பரான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,48,000 போது வேற என்ன பைக்கு இது வந்து ரைவலா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஏராக்ஸ் 155க்கு டைரக்ட் ரைவலுங்க. இது அட்வென்ச்சர் இன்ஸ்பயர்டு டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் லைக் ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பைக்குமே இருக்கு. அண்ட் இந்த பைக்ல வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், லார்ஜரான விண்ட்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. 14 இன்ச் வீல்ஸ் இருக்கு. பிளாக் ஸ்டைல்டு டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஸ்க்ரீன், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீலெஸ் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு, அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கோட இந்த ஸ்கூட்டரோட அந்த அண்டர் சீட்டை வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரிமோட் மூலியமா வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. 141 கிலோகிராம் வெயிட்டும் ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நிறைய இந்த ஹீரோவோட ஜூம் 160ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 பைக்ஸ் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண பைக்ஸ்ல ரொம்பவே பெஸ்டான பைக்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 8 பைக்ஸ்ல எது பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.